சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம பல கோணங்கள்ல 9ஆம் திருமுறைய பார்த்துட்டு வரோம். முக்கியமா பாத்தீங்கன்னா திருச்சாட்டியக்குடி பதிகம். மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையான பதிகமா கூட இருக்கும். நாம மனனம் பண்றதுக்கு கூட ரொம்ப சிரமம் இல்லாம மனப்பாடம் பண்ண முடியும். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பௌதீக கருத்துக்கள் அப்படிங்கிறத நமக்கு ஐயா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து சுவாமிஜி ஐயா, அதாவது சுவாமி விஜயானந்தாஜி ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு வரியா நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு வரியிலையும் அத்தனை ஆழமான கருத்துக்கள். ஏன்னா ஐயாவுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து பிசிக்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ்ன்றதுனால அவங்க அதை எடுக்கிற கருத்துக்கள் வந்து எல்லாமே அறிவியல் பூர்வமா இருக்கு. இந்த பதிகங்கள், இந்த பதிவுகளை நாம கேட்டதுக்கு அப்புறம் அம்பலவாணரையும் சரி, லிங்கத்தையும் சரி, நாம திருப்பி வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பேச்சே சொல்ல முடியாத அளவுக்கு ஆணித்தரமான கருத்துக்களோட, எல்லாம் அறிவியல் பூர்வமான படங்களோட, சான்றுகளோட நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்றாங்க. உண்மையாகவே இது வந்து ஒரு பிஹெச்டிக்கான ஒரு தலைப்பாகவும், பிஹெச்டிக்கான ஒரு பொழிவாகவும் தான் பார்க்க வைக்கிறாரு பெருமான். ஐயா அவர்களுடைய அந்த அவருடைய படிப்பு மற்றும் அவர் இப்ப பணியாற்றி கொண்டிருக்கின்ற இடம் மற்றும் அவருடைய தொழில்முறை, இது எல்லாமே வந்து இந்த பொழிவுக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, பெருமானுடைய ஒரு வரிதான் நமக்கு ஞாபகம் வருது. அடித்து அடித்து அக்காரமிட்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி பெருமான் நம்மளை வந்து செதுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா, சைவத்துல நாம இன்னும் நிறைய ஆழமா உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக. அற்புதமாக இது வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு பொழிவையும் அறிவியல் பூர்வமா உண்மைகளை, அதாவது இது எதுவுமே மூட நம்பிக்கை இல்ல, அம்பலவாணர் ஏன் அப்படி நிக்கிறாரு, கூத்த பெருமானுடைய திருவடிகள் வந்து ஏன் தூக்கிட்டு இருக்கிறாரு, குஞ்சித பாதம் அப்படியே இருக்கு, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அறிவியல் பூர்வமா சொல்லும் போது நமக்கு இளையர்களுக்கு எப்படின்றது தெரியும். நமக்கே வந்து மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியில வந்து அடுத்த தடவை அம்பலவாணரை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு காஸ்மிக் டான்ஸரா பாக்குறதுக்கு நமக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அப்படிப்பட்ட அற்புதமான பொழிவுகள் தான் ஐயா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தாமதிக்காமல் உங்களைப் போல அடியேனும் ஆவலோடு இருக்கின்றேன் ஐயாவுடைய பொழிவை கேட்பதற்காக. இன்றைய தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. சாட்டியக்குடியாருடைய திரு நடனம், அதுவும் பரத கலையும் பௌதீக விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாட வந்திருக்கின்றார்கள். மனம் மொழி மெய்களால் வணங்கி ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. நன்றிமா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. சிவாய நம. சிவாய. திருச்சிற்றம்பலம். வாகர்த்தோ விவசம்பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தயே ஜகதோ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஓம் நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஓலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த
அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாவதியா செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. வரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்று அவன் உறைந்திடும் முதலை வந்துதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடலொன்றறைந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவான். சிவாய திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் 9ஆம் திருமுறையில் 15ஆம் பதிகத்தில் 4வது பாடலை சென்ற 3 பொழிவுகளில் சிந்தித்து வந்துள்ளோம். இன்று அதே 4வது பாடலில் மற்றும் ஒரு கருத்தை 4வது கருத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. பதிகம் நான்மறை, அது ஒரு தலைப்பா பார்த்தோம். நம்ம பதிகத்தையும் வேதங்களையும் என்ன எப்படி அவர் கருவுறார் நமக்கு சொல்றாருன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தும்புருவும் நாரதரும் யாரு, அது ஜத்தின்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க கதியெல்லாம் அரங்கம் பிணையல்னு பார்த்தோம். அதே மாதிரி திருநடம் புரியும் கடியிருள் திருநடம் புரியும். இன்னைக்கு இந்த நடன சம்பந்தப்பட்ட ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய பாடகர்கள், இசை கலைஞர்கள், இவரெல்லாம் எப்படி சொல்றாரு, ஜதி, அப்புறம் கலியில் ஒலி செய்யும் கையில் தமர்கம், இதெல்லாம் சொல்லிட்டு கடியிருள் திருநடம் புரியும். இதை இன்னைக்கு நம்ம ஒரு பௌதிக ரீதியா சிந்தனை செய்வோம். பதிகம் நான்மறை தும்புருவும் நாரதரும் பரிவொடு பாடு காந்தர்ப்பர். கதியெல்லாம் அரங்கம் பிணையல் மூ உலகு, அதான் கதி. கடியிருள் திருநடம் புரியும் சதியிலார் கலியில் ஒலி செய்யும் கையில் தமர்கம் சாற்றிய குடியார் இதயமாம் கமலம் கமலவர்தனை 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. இந்த தலைப்பெல்லாம் நான் சொன்னபடி நம்ம பார்த்துட்டோம். பதிகம் நான்மறை, கதி அரங்கம் பிணையல் மூ உலகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இதை பார்ப்போம். காந்தர்ப்பர். காந்தர்ப்பர்னாக்கா கந்தர்வர்கள் நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. கந்தர்வர்கள்னு ஏன்னாக்கா அங்கே பாடல் இசை கலைஞர்கள், இசை வல்லுநர்கள். கந்தர்வ வேதம்னு ஒரு வேதமே இருக்கு, காந்தர்வ வேதம்னு சொல்லுவாங்க. அந்த வேதங்கள் இருக்கு. இந்த காந்தர்வர்களில் ரொம்ப முக்கியமானவர்களாக சொல்லப்படுபவர்கள் இருவர். ஒன்று நாரதர், எப்போதுமே நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் வேணை வச்சுட்டு இருப்பாரு. மற்றொருவர் தும்புருன்னு சொல்லுவார். நீங்க நாரதரை பத்தி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் தும்புரு யாருன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அது பார்த்துட்டு அப்புறம் இந்த திருநடம் பத்தி இன்னைக்கு நிறைய நம்ம சிந்திப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை முகத்தோடு கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தும்புரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருப்பாங்க. அதாவது நாரதரும் இருக்கிறாரு, தும்புருவும் இருக்கிறார். இதுல சாற்றிய குடியார் திருநடம் போட்டுட்டு கருவூரார் பரிவோடு பாடும் போடுறாரு. இப்போ பரிவுன்னா நமக்கெல்லாம் நம்ம தமிழ்ல என்ன அதை ஒரு அர்த்தம் நம்ம பண்ணிக்கிறோம்னாக்க, பரிவுன்னா ஒரு கருணையோடு இல்லை ஒரு அன்போடு அப்படின்னு. இங்கே எப்படின்னாக்கா பரிவு என்பதற்கு இங்கே என்ன பொருள் என்றால் கருணை அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன கருணை கூர்ந்து செய்தார்கள் பரிவோடு, அப்படி இல்லை. இங்கே என்னன்னாக்கா பரிவு என்பதற்கு என்ன உண்மையான பொருள் என்றால், ஒரு சீரான ஒரு டிசிப்ளினோட அந்த பாட்டு பாடும்போது அந்த டிசிப்ளின் இருக்கணும். தாளம், ராகம் இதெல்லாம் தப்பாம, தாளம் தப்பாம பாடணும். அதனால இந்த சீரான நடை, அந்த ஒழுக்கம், அப்புறம் ஒரு பெருமையோட பாடணும். நம்ம சிவபெருமானை பத்தி பாடுறோமே அப்படிங்கிற ஒரு பெருமை. அதே ரொம்ப ஸ்லோவாகவும் பாடக்கூடாது. அந்த வேகமும் கரெக்டா இருக்கணும். அந்த ஜத்தின்னு சொல்லுவாங்க, அந்த வேகமும் கரெக்டா இருக்கணும். அந்த ஒரு வரியில ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கிட்டாரு கருவூரார். பரிவோடு அப்படின்னா சீரா பாடணும், ஒழுக்கமா பாடணும், ரொம்ப பெருமிதத்தோடு பாடணும், அல்ல ஒரு வேகத்தோடு உற்சாகத்தோட பாடணும். இப்படி போட்டு யார் பாடுறாங்கன்னு சொல்றாரு. தும்புருவும் நாரதரும் பாடுறார்கள். பரிவோடு பாடு காந்தர்ப்பர். இதுல
நாரதரை பத்தி உங்களுக்கு தெரியும், பிரம்மாவின் மகன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தும்புரு யாருன்னாக்கா காஷ்யபர், அவரது மனைவி பிரதா அவரின் புதல்வர். அதாவது இவரது நம்ம ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி கிங் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாட்டுக்கலையின் அரசனாக கருதப்படுபவர் அவர். அதாவது நாரதர் வந்து அவருக்கு ஆசிரியரா இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் இருக்கு நமக்கு. இவர் என்ன பண்ணினார்னா, தவம் பண்ணி சிவபெருமானுக்கிட்டே வேண்டிக்கிட்டார். அப்பா நான் எப்போ உன் பக்கத்திலே இருக்கணும், காரைக்கால் அம்மையார் வேண்டிக்கின மாதிரி இவர் வந்து எனக்கு வரம் கொடு அப்படின்னு. என்ன வரம்னா, என் முகத்தை குதிரை முகமா மாத்து. ஏன்னா நான் எல்லா லோகங்களுக்கும் இப்போ நினைச்சு மாத்துறது கிடு 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 கிடுன்னு போயிட்டு வர மாதிரி, என்றும் அழியாத தன்மை, குதிரை முகம், பிரபஞ்சம் முழுதும் பயணம் செய்ய சுதந்திரம், இசை பாடுவதில் திறமை திறமை அப்புறம் என்னன்னா உன் பக்கத்திலே இருக்கணும். உன் பக்கத்திலே இருந்துட்டு எல்லா இடத்தையும் சுத்திட்டு வரணும் அப்படிங்கிறார். ஆம்னி பிரசன்ட் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு அவருக்கு வரமாக பெற்றுக்கொண்டவர் தான் தும்புரு. ஸோ இவங்க 2 பேர் தான் பாடகர்கள். இப்போ இதுக்கு மியூசிக் என்னடான்னு கேட்கிறார். ஜதி அப்படிங்கிறார். சாட்டிய குடியார் ஜதி. அது என்ன போடுறாரு கருவுறாருனாக்க, உடுக்கை ஒலி அலை அதாவது ஆர்கலியில் அந்த அலை டமா டமார்னு வருது இல்லையா, அந்த அலை ஓசை போல் அதிரொலி செய்யும் டமருகம் டன் 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 டன். அந்த டமருகம் வந்து அதுதான் அந்த ஜதி அப்படிங்கிறார். இப்போ ஜதினாக்க அந்த இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுக்கு 4, 5 இப்படி 9. அந்த நம்ம பரதநாட்டியத்துக்கு வந்து அவங்க வந்து நட்டுவாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த நட்டுவாங்கத்துல வந்து அவங்க ஜதி போடுற மாதிரி அதுக்கு அந்த அவங்க ஸ்டெப்ஸ் வைக்கணும். அதான் அந்த காலடி வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து சொற்கட்டு ஜதிக்கு வந்து ஒரு நம்ம பொயட்ரி மாதிரி இருக்காது, கம்போஸ் பண்ணி வெறும் சொற்கள் தான். சொற்கள்னாலேயே இதுதான் ஜத்தின்னுவாங்க. சொற்கட்டு எப்படின்னாக்க தக்க திம்மி தக்க ஜன்னு திங்கின தொம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தக்க ஜிம்மி தக்க திம்மி தக்க ஜன்னு திங்கின தொம். இது தாள சம்பந்தமான சொற்கட்டுகள் தான் ஜத்தின்வாங்க. தாரி தரித்தக்கின்ன ஜம் சம் தா இப்படி இப்படி பாடுவாங்க. அதுக்கு அவங்க மூமெண்ட்ஸும் இருக்கும். தாரி தரித்தக்கின ஜம் சம் தா தாரி தரித்தக்கின ஜம் சம் தா தத்தரித்தக்கின ஜம் சம் தை அப்படின்னு இந்த ஒரு கை வரும்போது தாரித்தக்கின ஜம் சம் தா தத்தரித்தக்கின ஜம் சம் தை. இதே வந்து இதுதான் ஜத்தி. இதே வந்து அடவுன்னு சொல்லுவாங்க. தட்டடவு நாட்டடவு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அதோட சேர்த்து சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா தை தை தித்தி தை அடவு தை தை தித்தி தை தாரி தரித்தக்கின தை தை தித்தி தை தா. இது இப்போ ஜதியும் சேர்த்து சொல்லுவாங்க அடவோட. தை தை தித்தி தை தாரி தரித்தக்கின தித்தை தித்தி தை ஜம் ஜம் தை தகத்த ஜம் தரி தரித்தா தத்தகித்த ஜம் தரி தை தாரி தரித்தக்கின ஜம் ஜம் தை தத்தரி தரித்தக்கின ஜம் ஜம் தா. இப்படி இதுதான் வந்து இந்த ஜதி. இது அந்த நட்டுவாங்க வந்து அந்த நம்ம ஜால்ரான்னு சொல்லுவோம். அவங்க வந்து அது வந்து தாளம். அதுதான் அது. அந்த ஜதி போத டெங் 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 போடுவாங்க. ஸோ இதுதான் ஜதி. இந்த ஜதி எங்கேருந்து வருடான்னா ஒரு டமரில் இருந்தே வருது. தாரி தரு தக்கின ஜம் ஜம் தா டன் 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 தத்தரி தரு தக்கின ஜம் ஜம் தை டன் 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 டன். இதுதான் அது எப்படி வருதுன்னாக்க அலை ஓசை போல அதிரொலி செய்யும் டமருக்கம்ங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஜதி. அடுத்தாப்புல என்னன்னா, இது வந்து நமக்கு இந்த பஞ்சாட்சரி அதாவது திருவந்து எழுத்துலயே ஜதியும் சொல்லுவாங்க. தல்லாங்கு தக்க திக்கு தக்க தக்கிட்ட தோம் ஓம் ந ம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய தக்கத்துக்கு தக்க தத்திக்கிட்ட தோம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய தத்திக்கிட்ட தோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 நம சிவாய
தக்கு திக்கு தக்க தகு தத்திக்கிட்ட தோம். இதெல்லாம் வந்து இங்கு உள்ள உபகரணங்கள். அதாவது இந்த சின்ன ஒரு உடன் அந்த அந்த பலகையில ஆன மாதிரி இருப்பாருங்கள், அது ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதை வச்சு தட்டுவாங்க. அதுக்கு தான் அந்த இது நட்டுவாங்கம் பண்றது. அதே மாதிரி இதை வந்து கையில வச்சு இது பண்றதுக்கு இது. ஸோ இதுதான் ஜதி. ம். இப்போ நம்ம பௌதிகத்துக்குள்ள நுழைவோம். இவருடைய திருநடம். இந்த திருநடம் என்கிறது என்னன்னாக்க, இந்த அண்ட சராச்சரத்தினுடைய ஒரு நடனம் தான் நடராஜருடைய திருநடம். இந்த இதை பத்தி நமக்கு தெரிந்து கொள்வதற்கு 1960ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆராய்ச்சியில் முற்பட்டார்கள். இங்கு அமெரிக்காவில் கொலராடோ அந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சது. அது என்னன்னாக்க, எப்படி இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அதை வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பிரிவில் அணுக்களுக்கும் நுண்ணணுக்களாக இருக்கிறது பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அதாவது அணுன்னு சொல்லுவோம். அணுக்கு மத்தியில் இந்த நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய ஒரு கரு, அணுவோட கரு, அதுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறது. இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த புரோட்டான் நியூட்ரானுக்குள்ள நுண்ணணுக்கள்னு இருக்கு, ஃபைனர் பார்ட்டிகல்ஸ்ன்னுவாங்க. அதையும் கடந்து போனாக்க வெட்ட வெளி அப்படின்வாங்க, வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத அந்த ரிசர்ச்சில் பண்ணி அதுதான் உலகம் தோன்றியதற்கு ஒரு மூல காரணமாக இருந்ததினால், ஒன்றுமற்ற வெட்ட வெளியில் இருந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் தோன்றியதினால் அது என்ன பார்ட்டிகிள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது அந்த நுண் அணுக்களை மோத விட வேண்டும். மிகு வேகத்தில் இரு திசைகளில் இருந்தும் எதிர்மறையாக அதை வேகம் அதிகரித்து, ஆக்சலரேஷன் சொல்லுவோம் நம்ம அதில். இதை வந்து பெரிய டியூப்ல, ரெண்டு பக்கமும் உள்ள பெரிய டியூப்ல இந்த மாதிரி மைல் கணக்கு அப்படியே சுற்றி வச்சிருக்காங்க பாருங்க. சுற்றி வச்சா இல்லைனாக்கா நீளமாக போனால் ரொம்ப நீளமாக போன்ட்டு அதை வட்டமாகவே வச்சிருக்காங்க. இந்த வட்டத்தில் அப்படியே சுற்றி 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 அந்த மேக்னெட்டிக் ஃபில், அந்த நுண் அணுக்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்சலரேட் ஆகி 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 அப்படியே சுற்றி சுற்றி வந்து கடைசியில் டங்குன்னு சென்டரில் மோதும். இது மோதும் போது என்ன ஆகுன்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நமக்கு தெரிய வந்தது. அது என்னன்னாக்க, இப்படி அது பபுள் சேம்பர் அப்படின்னு சொல்லி அந்த மோதலில் விளைந்த ஒரு படம் இந்த படம். இதில் இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா என்ற ஒரு விஞ்ஞானி, இது நடராஜனுடைய திருவுருவம் அப்படின்னு சொல்லி அந்த பபுள் சேம்பர் என்று சொல்லக்கூடிய அதில் வந்த படத்தையும் நடராஜன் திருவுருவத்தையும் இங்கு ஒன்று மேல் ஒன்றாக சூப்பர் இம்போஸ் என்று சொல்லக்கூடிய வைத்து, இதுதான் நடராஜரின் நடனம், இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தியானது, அவருடைய நடனத்தில் உற்பத்தியானது அப்படின்னு சொல்லி இன்னும் விளக்கமா நமக்கு சொல்றார். இந்த பிரபஞ்சம் உற்பத்தியானது எப்படின்னா நடராஜருடைய திருநடனத்தில் உற்பத்தியானது. இதுதான் நமக்கு வந்து இந்த ஆராய்ச்சி காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் ரொம்ப இதில் ஈடுபட்டுட்டார். அதாவது ரொம்ப இந்த சைவத்திலையும் ஈடுபட்டு அதுலேயும் ஒரு நிறைய அறிந்து கொண்டு, இந்த நடராஜர்னா யாரு, சைவத்தில் இவரை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் ரொம்ப, அது 1975 எழுதின புத்தகம், இந்த டாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி. டாவுங்கிறது வந்து ஒரு சைனீஸ் வேர்டு, டிஏஓ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது டாவுன்னு சொல்லணும், டிஏஓ டாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி அதில் இருக்கு. அதில் வந்து நான் ஒரு சில பக்கங்களை இங்கு மொழிபெயர்த்து நான் கொடுத்துள்ளேன். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். இது வந்து அவருடைய ஒரு சொந்த அனுபவத்தில் எழுதுனது. இவர் வந்து பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டவர். என்ன உண்மைன்னா, இந்த பிரபஞ்ச நடனமாகியது நம்மளும் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நடனம் ஏன் நடக்கிறது என்றால் நடராஜன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்ற முடியாத முடிவுக்கு தன் அனுபவத்தின் மூலமாக வந்தவர். அதை இங்க பாருங்களேன். The universe is engaged in a cosmic dance uninterrupted. It's a system composed of indivisible elements, constantly in motion, animated by a continuous process of interaction. The observer is an integral part of it.
இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த நடனத்தில் ஒரு பங்கேற்றவர்கள்ங்கிறார். The system reflects a reality located beyond the world of ordinary sensory perception. நம்ம கண்களுக்கும் காதுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மையை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். It involves a wider dimensions and transcends ordinary language. மொழிக்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டது. It involves a wider dimensions and transcends the ordinary language and the logic of raison ante. பிரபஞ்சம் தடையின்றி ஒரு காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச நடனத்தில் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு பிரிக்க முடியாத கூறுகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். தொடர்ந்து இயக்கத்தில் உள்ளது. தொடர்ச்சியான தொடர்பு செயல்முறையில் அனிமேஷன் செய்யப்படுகிறது. பார்வையாளர் நம் போன்றவர்கள், பார்வையாளர் அதன் ஒருங்கி இணைந்த பகுதியாகும். சிவன் உடனாயும் வேறாயும் ஒன்றாயும் இருக்கிறான் என்று நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க. பார்வையாளர் அதில் ஒருங்கிணைந்த பங்காகும். இந்த அமைப்பு ஒரு உண்மையை பிரதிபலிக்கிறது. என்ன உண்மை? இது சாதாரண சென்சஸ் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி உணர்வின் உலகத்திற்கு அப்பால் அமைந்துள்ளது. இது பரந்த பரிமாணங்களை உள்ளடக்கியது மற்றும் சாதாரண மொழி மற்றும் அறிவிற்கு அப்பாற்பட்டது. இது ஒரு விஞ்ஞானி சொல்றாருங்க. பாருங்க, அதுக்குதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா காலேஜ் 2 வருஷம் படிச்சு விட்டு சாமி இல்லைங்கிறாங்க, நடராஜருக்கு என்னென்னமோ வழக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி. இவ்வளவு பெரிய விஞ்ஞானி எல்லாம் இவரெல்லாம் வந்து பெரிய விஞ்ஞானி. என்ன சொல்றாரு பாருங்க. I was sitting one night, இது வந்து அவரோட சொந்த அனுபவம். I was sitting one night to the edge of the ocean on a summer evening, looking at the waves crashing and feeling the rhythm of my breath, when I suddenly became aware of everything in my environment as having engaged in a gigantic cosmic dance. Being a physicist, I knew that the sand, rocks, water, and the air around me was composed of vibrating molecules and atoms, consisting of particles that create and destroy other by interactions. I knew also that the atmosphere of the earth was continually bombarded by the rain of cosmic rays, high energy particles, experiencing multiple collisions when they enter into the air. All of this was familiar from my research in high energy physics. இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு கோடை மாலை பொழுதில் கடலின் கரையில் ஓரிரவில் அமர்ந்திருந்தேன். அலைகள் மோதுவதை பார்த்து என் சுவாசத்தின் தாளத்தை உணர்ந்தேன். திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச நடனத்தில் ஈடுபட்டது போல் என் சூழலில் உள்ள அனைத்தையும் அறிந்தேன். பௌதிக விஞ்ஞானியாக இருந்ததால் என்னை சுற்றியுள்ள மணல், பாறைகள், நீர் மற்றும் காற்று, பஞ்சபூதங்கள் சொல்றாரு பாருங்க, மணல், பாறைகள், நீர் மற்றும் காற்று ஆகியவை அதிர்வுறும் மூலக்கூறுகள் மற்றும் அணுக்களால் ஆனவை என்பதை நான் அறிவேன். அதாவது இந்த பிரபஞ்சமே வந்து மூலக்கூறாகிய அணுவினால் ஆனது. அதிர்வுறும் மூலக்கூறுகள் மற்றும் அணுக்களால் ஆனவை என்பதை நான் அறிவேன். பூமியின் வளிமண்டலம் காஸ்மிக் கதிர்களின் மழையால் தொடர்ந்து குண்டு வீசப்பட்டு, பம்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த காஸ்மிக் அது வந்துகிட்டே இருக்கும், பம்பாடு தொடர்ந்து வீசப்பட்டு, குண்டு வீசப்பட்டது போல் வீசப்பட்டு என்பதையும் நான் அறிந்தேன். உயர் ஹை எனர்ஜி பார்ட்டிகள், உயர் ஆற்றல் துகள்கள் காற்று நுழையும் போது பல மோதல்களை அனுபவிக்கின்றன. உயர் ஆற்றல் இயல்பில் எனது ஆராய்ச்சியில் இருந்து இவை அனைத்தும் எனக்கு நன்கு தெரிந்தவை. ஆனா அவர் அடுத்ததுல என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கிராஃப், ஒரு சார்ட்டா தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அதாவது I had only experienced through graphs, charts of mathematical theories. ஒரு கணித முறையாகவும், கணிதத்தின் ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் மூலமாகவும், அதை ஒரு கிராஃபுகள் வரைபடங்கள் மூலமாக தான் நான் அறிவேன் இதுவரை. ஆனால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. I had only experienced through graphs, charts and mathematical theories. While I was standing on the beach, my theoretical experiences past became alive. I squeezed cascades of energy down from the space in which the particles were created and destroyed according to the rhythmic pulsation. I squeezed the atoms of elements and those of my body and participate in the cosmic dance of energy. அதிலே நானே பங்கேற்கிறேன் அப்படிங்கிறார்.
I felt the rhythms and I heard the sounds. And at that precise moment, I knew it was the dance of Shiva. சிவனின் நடனம் என்பதை நான் அந்த க்ஷணத்தில் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். The Lord of the dance loved by the Hindus. ஆனால் அதுவரை இவை அனைத்தையும், அதாவது இந்த காஸ்மிக்ல இருந்து காஸ்மிக் ரேஸ் வந்து மோதுது, அதெல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று மோதுது எல்லாம் சொல்றேன், கல்லுல எல்லாம் ஒரு மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இவை அனைத்தையும் நான் வரைபடங்கள் மற்றும் கணித கோட்பாடுகள் மூலமே அறிந்திருந்தேன். நான் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த போது எனது கடந்த கால தத்துவார்த்த அனுபவங்கள் உயிர் பெற்றன. தாள துடிப்பின்படி துகள்கள் உருவாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இடத்தில் இருந்து நான் ஆற்றல் அடுக்குகளை அழுத்துகிறேன். அதாவது நான் ஸ்குவீஸ்ன்னு சொன்னார்ல, அதுக்கு நான் தனிமங்களின், அதாவது எலிமெண்ட்ஸ்னா என்னக்கா, அது அணுக்களால் ஆனது எலிமெண்ட். இப்போ தங்கம்னாக்கா அது வந்து ஒரு கோல்டு மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து தங்கமாக தான் இருக்கும். அந்த எண்ணத்தை தான் நீங்கள் பிரித்து போட்டாலும் அந்த மாலிக்யூல் வந்து கோல்டு மாலிக்யூலாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் உடைச்சிங்கன்னா அது அப்புறம் தங்கமாக இருக்காது, அது அணுக்களாயிரும். அதே மாதிரி இரும்பும் அந்த தனிமங்களின் எலிமெண்ட்ஸ் அணுக்களையும் என் உடலின் அணுக்களையும் ஸ்குவீஸ் பண்றேங்கிறார். அப்படி பண்ணும்போது ஆற்றலின் இந்த பிரபஞ்ச நடனத்தில் பங்கேற்கவும் நான் தாளங்களை உணர்ந்தேன், ஒலிகளை கேட்டேன். அந்த க்ஷணத்தில் அது சிவனின் நடனம் என்று எனக்கு தெரிந்தது. விஞ்ஞானி. The famous dance of Shiva in his aspect of Nataraja. The Lord of Dance is the symbolic representation, the philosophical concept of the cosmic activity with Shiva is the operator. நடராஜரின் அம்சமான சிவனின் புகழ்பெற்ற நடனம். நடனத்தின் இறைவன் என்பது தத்துவம். காஸ்மிக் செயல்பாட்டின், காஸ்மிக் கிரியேஷனின், உற்பத்தியின், சிருஷ்டியின், பஞ்சகிருத்திய பராயணசிய, ஐந்தொழில் செய்பவர் என்று நம்ம கூறுவது போல இந்த காஸ்மிக் செயல்பாட்டின் மூல காரண கர்த்தா, அதாவது உற்பத்தி, அந்த உற்பத்தியில் வந்து காப்பு, மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து ஒடுக்குதல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மூலன காரணகர்த்தான்னு அவர் சொல்றாரு. நம்ம தியரியில நம்ம எல்லாம் சைவ சித்தாந்தத்துல எல்லாம் அந்த ஐந்தொழில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சகிருத்திய பராயணசி அப்படின்னு சொல்லி சிருஷ்டி, சம்ஹார, திரோதன, அனுகிரக என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் அதை இங்க சொல்றாரு அவர். மூல காரணகர்த்தா யாருன்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம ரொம்ப பொதுவா சொல்லுவாங்க, என்ன பிரம்மா விஷ்ணு சிவன் வாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னாக்க இந்த பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இவங்க தான் வந்து பிரம்மா படைத்தல், காத்தல் கடவுள் விஷ்ணு, அப்புறம் ஒடுக்குதல் வந்து ருத்திரர்கள், உருத்திரர்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மூல காரண கர்த்தா இவர் சொல்ற மாதிரி யாருன்னாக்கா சிவன், நடராஜர். ஸோ இதுதான் காஸ்மிக் செயல்பாட்டின் மூல காரண கர்த்தா. அவர் நடனம் ஆடும்போது அனைத்தும் ஆடுகின்றன. கேட்டீங்களா? அந்த கால திருவிளையாடல ஒரு பாட்டு வந்துச்சு. அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே அப்படின்னு சிவாஜி பாடுவான். அதேதான் இங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. மியூசிக் போடுவாங்க, நல்லா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு அவர். அவர் நடனம் ஆடும்போது அனைத்தும் ஆடுகின்றன. சுழலும் எலக்ட்ரான்கள், துடிக்கும் கிருமி, நம்ம உடம்புல இருக்க கிருமி, பிளாஸ்மா, அதெல்லாம் நம்ம உடம்புல உள்ளது. பாதுகாப்பு, பிளாஸ்மா பாதுகாப்பு, அவற்றின் சுற்றுப்பாதை விவரிக்கும் கோள்கள். இது வந்து பிண்டத்துல, அப்புறம் அண்டத்துல என்னடான்னா, அண்டத்துல பாருங்க கோள்கள், சூரியன், ஒளிரும் நட்சத்திரங்கள், இவை அனைத்தும், இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதனால பிற அனைத்தும்னு ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இந்த பிற அனைத்துங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவர் ஏன் பிற அனைத்தும்னு சொல்றாரு? ஏன்னா அதெல்லாம் நம்மளால சொல்லி முடியாது. நான் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி பிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி ஹஸ் நாட் ஈவன் டச் த எட்ஜ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அதாவது நம்மளுடைய விஞ்ஞானம், பௌதிகமானாலும் சரி, நம்மளுடைய அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய விண்வெளி விஞ்ஞானம் ஆனாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை இதுவரைக்கும் கண்டதில்லை, காணப்போவதில்லை. ஏன்னா இதுக்கு எல்லை கிடையாது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க.
இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு சூரிய மண்டலம். சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலத்தில் கோளங்கள், கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூமி, ஜூபிட்டரு, மார்ஸு, சனி இந்த மாதிரி கிரக கோளங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது ஒரு சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலம் எங்கடா இருக்குன்னா, இந்த கோளங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. அப்புறம் இந்த சூரியனும் இந்த கோளங்களும் சேர்ந்தே சுத்துது. அது எங்க சுத்துதான்னா, இந்த சூரிய மண்டலம் என்பது ஒரு கேலக்சி என்று சொல்லக்கூடிய மில்கி வே, அதாவது பால் வெளி என்று சொல்லக்கூடிய மில்கி வே கேலக்சியில உள்ள ஒரு சூரிய மண்டலம் நம்மளோடது. இதுல எத்தனை சூரிய மண்டலம் இருக்கிறானா? பல கோடி கணக்கான சூரிய மண்டலங்கள் இந்த கேலக்சியில இருக்குன்னா, ஒண்ணு இல்ல, கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள். அந்த கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்களிலும் கோடி 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 கணக்கான கோளங்கள், கிரகங்கள், பிளானட்ஸ். இப்படி ஒரு கேலக்சியோட ஒரு எட்ஜ், அதாவது எல்லையவே நம்மளால பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இது மாதிரி எத்தனை கேலக்சி இருக்குடான்னா, அப்பதான் அந்த ஹபிள் டெலஸ்கோப்லாம் போகும்போது அது நமக்கு வந்துகிட்டே இருந்தது. இதே மாதிரி 1, 2, 3ன்னு பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்ட்ரோமீட்டா கேலக்சி, ஸ்பைரல் கேலக்சி, அவங்கள அந்த ஷேப் வச்சு சிகரெட் கேலக்சி பாக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு கேலக்சி. இது மாதிரி ஒவ்வொரு கேலக்சியா பேர் கொடுத்துட்டே ஒவ்வொரு கேலக்சியா அந்த ஹபிள் டெலஸ்கோப் போய் கண்டுபிடிச்சுட்டே நமக்கு சொல்லிட்டு இருந்தது. இத்தனை ஒவ்வொரு கேலக்சிலையும் வந்து கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள். இப்படி வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த பேர் கொடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த ஒவ்வொரு கேலக்சிக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. எப்படி நம்பர் கொடுத்தாங்கன்னா, NDG1, NDG2, NDG3, NDG4. இன்னைக்கு வந்து NDG கிட்டத்தட்ட 4000 வரைக்கும் வந்துருச்சு. அதாவது அத்தனை கேலக்சி இருக்கு. NDGன்னா என்னன்னாக்கா, நியூலி டிஸ்கவர்ட் கேலக்சி. ஒரு கேலக்சியில பல கோடி கணக்கான ஒரு சூரிய மண்டலங்கள் இருக்கு. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குடாங்கிறான். இது வந்து ஒரு அண்டத்துல, ஒரு யூனிவர்ஸ்ல இன்னும் எத்தனையோ யூனிவர்ஸ் இருக்குங்கிறான். அது மாணிக்கவாசகர் அன்னைக்கு ஒரே ஒரு சொல்லி போட்டார். என்ன சொல்லிவிட்டாரு? 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இவர் இந்தவர் சொல்றாரு பாருங்க, பிற அனைத்தும்னு சொல்லி. மாணிக்கவாசகர் இந்த டெலஸ் இது என்ன ராக்கெட்ல போனார். சோ அவர் நடனம் ஆடும்போது அனைத்தும் ஆடுகின்றன. சுழலும் எலக்ட்ரான்கள் துடிக்கும். கிருமி அண்டமும் ஒண்ணுதான், பிண்டமும் ஒண்ணுதான். எல்லாம் இணைந்தவை. நம்ம பார்த்தோமே அன்னைக்கு போன பொழிவுல. என்னது? மூவுலகம் பிணையல். திருமூல நிறைய இதை பத்தி சொல்றாருங்க. இன்னொரு பொழிவுல பார்ப்போம். அது இந்த மூவுலகம் பிணையல்ங்கிறத இந்த இப்ப ஒரு சொல்றதெல்லாம் திருமூல அன்னைக்கு சொல்லிட்டார். உண்மையா பார்ப்போம். அதையும் 9 திருமூலர்னு சொல்லி ஒரு தலைப்பு இந்த லாவண்யா மாட்ட கேட்போம். கொடுத்தாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு நடனம் ஆடும்போது அனைத்தும் ஆடுகின்றன. சுழலும் எலக்ட்ரான்கள், துடிக்கும் கிருமி, பிளாஸ்மா, அவற்றின் சுற்றுப்பாதை இது பிண்டம், அண்டத்தை பத்தி சொல்றாரு. சுற்றுப்பாதை வரைக்கும் கோள்கள், சூரியன் சுடர்விடும் ஒளிரும் நட்சத்திரங்கள், இவை அனைத்தும் மற்ற பிற அனைத்தும்னு ஒரே ஒரு போட்டார். ஏன்னா அதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். யார் இந்த பிரபஞ்சம்? ஹூ இஸ் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தை. சிவனின் நடனம் துகள் அணுவின் நடனம். The dance of Shiva is the dance of the subatomic matter. பார்ட்டிகல் பிசிக்ஸ்னு பெரிய ரிசர்ச் நடக்குது கொலராடோ யூனிவர்சிட்டியில. அதுதான் இது. சிவனின் நடனம் துகள் அணுவின் நடனம். இது முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய படைப்பு மற்றும் ஒடுக்கத்தின் நிரந்தர நடனம். This is a constant dance of creation and resolution. It's a permanent dance of creation and destruction. நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ஒடுக்குதல். ஏன்னா ஒடுக்கம் என்கிறது இப்போ ஒரு பூவுங்கிறது வந்து எங்க இருந்து வருது? மொட்டுல இருந்து வருது. இப்போ மொட்டு வந்து நம்ம அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. மொட்டு வந்து பரிமாணமாகி மாறி மலரா மாறுது. அதனால அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். அதே தான் இந்த உலகமும். அதைத்தான் ஒடுக்குதல்னு சொல்றாரு. நம்ம ஒடுக்குதல்னு சொல்லுவோம். இதைத்தான் இங்க சொல்றாரு. ஸோ படைப்பு மற்றும் ஒடுக்கத்தின் நிரந்தர நடனம். இது போய்கிட்டே இருக்கு. இது எத்தனை காலமா போச்சுன்னு நமக்கும் தெரியாது. அதனாலதான் நம்ம சங்கல்பம் எல்லாம் சொல்லும் போது அத்ய பிரம்மனக, இந்த பிரம்மாவின் காலத்தில் அப்படிங்கிற. அப்படின்னா சிவபெருமான் எத்தனை பிரம்மாவை படைச்சிருக்காரு? அநேக கோடி. இந்த இதுல அந்த மகாமிருத்யுஞ்சய மாலா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல சொல்லுவோம், அவரை சுவாமியை பத்தி சொல்லும் போது சொல்லுவோம், அநேக கோடி பிரம்ம கபால மாலாதாரினேன்னு. கோடிக்கணக்கான பிரம்மாவின் மண்டையோடுகளை மாலையாக போட்டுக் கொண்டிருக்கிறவன்.
ஆ, அதான். இதுதான் நடராஜருங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு அவர் கருணையின் காரணத்தினால இப்படி நமக்கு ஒரு மூர்த்தங்களா நமக்கு வெளிவந்திருக்கிறார். ஏன்னா திருமணம் நல்லா சொல்லுவார். அப்புறம் பார்ப்போம் அது. சிவனின் நடனம் துகள் அணுவின் நடனம். இது முழு பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய படைப்பு மற்றும் ஒடுக்கத்தின் நிரந்தர நடனம். இன்னைக்கு நிக்காது. அங்க நின்னுச்சுன்னா எல்லாம் நின்று. நான் போன பொழிவுல சொன்னேன் இல்லையா? உள்ளே அந்த நடனம் தான் நடக்குது. பிசியாலஜின் என்று சொல்லக்கூடிய உங்க இருதய துடிப்பு மற்றும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிக்கக்கூடியது, இரத்த ஓட்டம், இதெல்லாம் சிவனின் நடனம். என்ன திருநடனம் அதான் சொல்லணும். மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுட ஆக்கை வடிவு சதாசிவம், மானுட ஆக்கை வடிவு திருக்கூத்தேன்னு முடிப்பார். திருமூல் திருக்கூத்து உள்ள நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்கே நடக்குது, அங்கேயும் நடக்குது. ஏன்னா இந்த திருக்கூத்து முடிஞ்சு போச்சுன்னா தெருக்கூத்து தான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அனைத்து இருப்பும் மற்றும் அனைத்து இயற்கை நிகழ்வுகளின் அடிப்படைன்னா the basis of all existence யாரு? நடராஜர். the basis of all natural phenomena, இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா செய்கைகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் அடிப்படை யார்டான்னா அம்பலவானார். For modern physicists, then Shiva's dance is the dance of subatomic matter. As in Hindu mythology, it's a continual dance of creation and destruction involving the whole cosmos, the basis of all experience and existence and all of natural phenomena. Hundreds of years ago, Indian artists created visual images of dancing Shiva in a beautiful series of bronzes. In our time, physicists have used most advanced technology to portray the patterns of cosmic. அந்த காலத்துல இந்துக்கள் எல்லாம் particularly தென்னிந்தியாவில் நடராஜரை ஒரு உருவகப்படுத்தி பித்தளையிலும் வெண்கலத்திலும் சிலையாக செய்தார்கள். இதை நாங்கள் இன்று பௌதிக விஞ்ஞானிகள் பௌதிக ரூபமாக நாங்கள் காண்கிறோம் அப்படிங்கிறார். நவீன பௌதிக விஞ்ஞானிகளுக்கு சிவனின் நடனம் துகள் அணு பொருள் நடனம், நுண்ணணுவின் நடனம். இந்து புராணங்கள் உள்ளது போல இது முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய படைப்பு மற்றும் ஒடுக்கத்தின் தொடர்ச்சியான நடனம். அனைத்து இருப்பு மற்றும் அனைத்து இயற்கை நிகழ்வுகளின் அடிப்படை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கலைஞர்கள் அழகான வெண்கல தொடரில் நடனமாடும் சிவன்களின் காட்சிப்படங்களை உருவாக்கினர். நம் காலத்தில் பௌதிக விஞ்ஞானிகள், இது அவர் சொல்றாரு, நம் காலத்தில் பௌதிக விஞ்ஞானிகள் அண்ட நடனத்தின் வடிவங்களை சித்தரிக்கவும் மிகவும் மேம்பட்ட விஞ்ஞான நுட்பத்தை பயன்படுத்தினர். பபுள் சேம்பர், இன்னைக்கு பார்த்தா ஹெட்ரான் கொலைடர், உலகத்திலே இருக்க பெரிய மிஷின், லார்ஜஸ்ட் ஹெட்ரான் கொலைடர். The bubble chamber photographs of interacting particles which bear testimony to the continual rhythm of creation and destruction in the universe are visual images of the dance of Shiva equaling those of the Indian artist. அதாவது இன்னைக்கு நாம் இந்த பபுள் சேம்பர் என்ற உபகரணங்கள் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய உண்மைகள் அவர்கள் செய்திருந்ததற்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். Are visual images of the dance of Shiva equaling those of the Indian artist அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த படத்து மேல் நடராஜர் படத்தை வச்சா ஒண்ணுக்கு அப்படியே சேர்ந்துச்சு. அதே நடராஜர் படம் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த பபுள் சேம்பர்ல இருந்து அந்த படமும் இருந்தது. பிரபஞ்சத்தில் உருவாக்கம் மற்றும் ஒடுக்கத்தின் தொடர்ச்சியான தாளத்திற்கு சாட்சியம் அளிக்கும் தொடர்பு துகள்களின் குமிழியறை பபுள் சேம்பர், புகைப்படங்கள், அழகு மற்றும் ஆழமான முக்கியத்துவத்தின் இந்திய கலைஞர்களின் நடனத்திற்கு சமமான சிவனின் நடனத்தின் காட்சி படங்கள் அப்படிங்கிறார். இது பபுள் சேம்பர் பிக்சர், இங்க சிவன் நடராஜர், இது சாட்டியக்குடியார் திருநடம். இதைத்தான் இந்த திருநடம்னு சொல்றார். ஏன்னா இது ஏன் அவர் நான் இந்த திருநடம் அப்படின்னு சொன்னார்னாக்கா, இதுக்கு ஸ்டேஜ் போட்டார் முன்னாடி. போன பொழிவுல நம்ம பார்த்தோம், மூவுலகம் பிணையல் என்ற ஸ்டேஜில், அதாவது எல்லையற்ற ஒரு மேடையில். மூவுலகம்னா என்ன? ஒன்றுமற்ற வெற்றவெளி, அதற்கு அடுத்தால் போர் சக்தி எனர்ஜி என்கிற உலகம்,
அந்த எனர்ஜியிலிருந்து ஐன்ஸ்டீன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொன்னது போல E = m² பார், அந்த எனர்ஜியிலிருந்து பரிமாணமாகி வெளிவந்த பொருட்கள் இந்த பௌதிக உலகம். இதுதான் மூவுலகம். இந்த மூவுலகம் ஒன்றுமற்ற வெற்ற வெளியில் இருந்து ஒரு பிரபஞ்சமாக பரிமாணித்து இந்த 3 உலகையும் பிணைத்து கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பதன் மூலமாக அந்த மூவுலகம் பிணையல் என்கிற மேடையின் மேல் நடனம் ஆடுகிறான்னு கருவூரார் சொல்றாரு. அவர் என்ன பிசிக்ஸ் படிச்சாரு? இதுதான். கொஞ்சம் நேரம் பார்ப்போம். 41 minutes. ஓகே, இதுதான். இது இந்த நான் கேலக்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுல இன்னொரு தத்துவம் அடங்கி இருக்கு. அதாவது ஃபிபனாச்சி நம்பர்னு சொல்லுவோம், ஃபிபனாச்சி சீரீஸ். நடராஜர்ல இந்த ஃபிபனாச்சி தத்துவம் இருக்கு. இன்னொரு பொழிவுல பார்ப்போம். ஸோ இப்படி எப்படியே சுத்தி வருது பாருங்க, கிளாக் வைஸ். அதனால தான் நம்ம ஏன் சாமியை வலது பக்கம் சுத்துறோம்னு பாருங்க. பிரபஞ்சமே அப்படித்தான் சுத்துது. பிரதட்சிணம், அண்ணாமலை திருவண்ணாமலை பிரதட்சிணம், கிரிவலம், இதுதான் இதெல்லாம். இதுதான் சொன்னல ஹெட்ரான் கொலைடர், ரால்ஜஸ்ட் ஹெட்ரான் கொலைடர். அவங்க பபிள் சேம்பர் வச்சு இதெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம சுவிட்சர்லாண்டில் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெஷின் இதுதான். நான் சொன்ன மாதிரி போயிங்ல கிடையாது, லாக்ஷீட்ல கிடையாது. எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் ஜெனீவால அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. 40 மைல் சுற்றளவுக்கு இந்த மெஷின். அப்படி பண்ணாதான் அதன் துகள்கள் எல்லாம் மோதியை கண்டுபிடிக்க முடியும். 40 மைல் சுற்றளவு கிடையாது, 40 மைல் ரேடியஸ் ஆரத்தை கொண்டு நீங்கள் ஒரு சுற்றளவு பண்ண, அதாவது அந்த சர்க்கிளே 40 மைல் ரேடியஸ். அந்த 40 மைல் ஆரம் ரேடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வட்டம் போட்டீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குமோ அதான் இருந்தது அந்த மிஷின். இது அவ்வளவு பைப் அவ்வளவு ஓடு சுத்தி வரும், சுத்தி கடைசியில் மோத விடுவாங்க. இது எல்லாம் பைப். இவ்வளவு விஞ்ஞானிகள் இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் PhD குறைஞ்சவங்க கிடையாது. 2-3 நோபல் லாரியட்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க முன்னாடி. நம்மளுடைய போஸ் என்கிற இந்திய விஞ்ஞானி, அவர் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தியரி மூலமாக இந்த மாதிரி போசான் அப்படின்னு ஒரு பார்ட்டிகிள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் போசான்னு வச்சாங்க. அப்புறம் பீட்டர் ஹிக்ஸ்ன்னு ஒரு ஸ்காட்டிஸ்ட், அவர் அதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தனால் அவருடைய பெயரும் அதனுடன் இணைக்கப்பட்டு ஹிக்ஸ் போசான் என்ற பெயர் ஆக மாறி, அந்த ஹிக்ஸ் போசான் 2012 கண்டுபிடிச்சாங்க இந்த மிஷின்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அது யார் நானா? நடராஜர் நானுங்க. அதனாலதான் இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த இருக்கார் பாருங்க, இவர் தான். இப்போ நம்ம மெஷின் காட்டணும் இல்லையா, அங்க யார் இருக்காரு? நடராஜர் இருக்கார். இவங்கெல்லாம் அங்க அதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்க. இங்க மற்ற மதங்களுடைய எந்த சின்னமும் கிடையாது, மற்ற எந்த கடவுளும் கிடையாது. அம்பலவாணர். இப்ப பாருங்க, நம்ம எந்த பொழியுமே திருமூலர் சொல்லலைன்னா அது பூர்த்தி ஆகாது. இந்த கூத்துன்னு சொன்னோம் இல்லையா, திருமூலர் இன்னும் நல்ல டீட்டெயில சொல்றாரு. எத்தனை வகையான கூத்து இருக்குங்கிறார். என்ன, சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து, 5 வகையாகின்றன. இந்த ஒவ்வொரு கூத்துக்குள்ள இன்னும் நிறைய கூத்து சொல்றாரு. இப்போ பௌதிகம் என்ன சொல்லுதோ அதை திருமூலர் பாட்டுல சொல்றாரு. சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பதமாய் அந்த சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொற்றில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை யார் அறிவாரே? முடியாது, யாரும் அறிய முடியாது. முட்டா பயல்கள் என்னமோ சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆனந்தமாடரங்கம், ஆனந்தம் பாடல்கள், ஆனந்தம் பல்லியம், ஆனந்தம் வாச்சியம். ஆனந்தம் ஆடரங்கம் எல்லாமே ஆனந்தம். அந்த ஒரு வாத்தியங்கள் என்னடான்னா அதுவும் ஆனந்தம். பல்லியம் ஆனந்த வாத்தியம், வாத்தியங்கள் அந்த பல கருவிகள், இசைக்கருவிகள் எல்லாம் அதுவும் ஆனந்தம்னாரு. ஆனந்தம் ஆடர் மூ உலகம் பிணையல் ஆடரங்கம். இதான்
அந்த அரங்கு, அந்த மூவுலக பிணைகள், அந்த காஸ்மிக் படம் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து கிளஸ்டர் கேலக்சின்னு ஒரு கேலக்சி. கிளஸ்டர்னாக்க இதுக்குள்ள எத்தனையோ கேலக்சி இருக்கு இந்த படத்துல. கிளஸ்டர் கேலக்சின்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம். கிளஸ்டர் ஆஃப் கேலக்சின்னா ஆனந்தமாடரங்கம், ஆனந்தம் பாடல்கள், ஆனந்தம் பல்லியம், ஆனந்தம் வாச்சியம், ஆனந்தமாக அகில சராச்சரம், ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தானுக்கே, பூதாண்டம் போதாண்டம் போகாண்டம் யோகாண்டம் மூதாண்ட முத்தாண்டம் மோகாண்ட தேகாண்ட தாகாண்டம் ஐங்கரும் மத்தாண்டதற் மதற்பரத்து அதற்கும் அப்பாரம் ஏகாந்தம் ஆம் பிரமான் அண்ட தென்பவே அப்படிங்கிறார். இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறாருங்கிறாங்க சொன்னார் திருமூலர். தேகாண்டம் சொன்னேன் இல்லையா, மானுட ஆக்கை வடிவு திருக்கூத்தேனார்ல, அதான் அது தேகாண்டம். ஏகாந்தமாம் பிரம்மாண்டத்தென்பனவே என்பவே அப்படிங்கிறார். ஏகாந்தம் இதெல்லாம் தாண்டி ஏகாந்தமா வெற்றவெளி ஊர்தமுகம் நான் சொன்னேன் இல்லையா, வியக்தா வியக்த நிரூபிதிஞ்ச பரமம் ஷத்ரிம்ச தத்துவாதிக்கு 36 தத்துவங்களாக அங்கிருந்து வெற்ற வெளியில் வெளிப்பட்டதுதான் அந்த பிரபஞ்சம். தத்துவாம்ச ஷத்ரிம்சம் 36, வியக்தா வியக்த நிரூபிதிஞ்ச பரமம் ஷத்ரிம்ச தத்துவாதிக்கம் தஸ்மாத் உத்தர தத்துவம் அக்ஷரம் இது தியேயம் சதா. அதனாலதான் யோகி எல்லாம் உங்களை தியானம் பண்றாங்க. ஜெயம் சதா யோகிபிஹி ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் பரம் கடந்தது. ஏகாந்தமாம் பிரம்மாண்ட தென்பவே. அப்புறம் என்ன சொல்றாரு, இது நிறைய சொல்றாரு. அடுத்ததுல பாப்போம். அவர் டான்ஸை பத்தி சொல்லுவார். இப்போ ராவணனை பத்தி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய சிவபக்தனா இருந்தான். அவன் வந்து எப்படின்னா சிவனோட நடனத்துக்கே ஒரு பாட்டு எழுதலாம், அப்படியே பாடினான். உட்காந்து மரத்தடியில் உட்காந்து எழுதலாம். அவனுக்கு அப்படியே அந்த அருவி பொங்கி வழியிற மாதிரி அவனுக்கு அப்படியே அந்த பாட்டெல்லாம் சிவபக்தனானதுனால அவனுக்கு வந்தது. இந்த மாதிரி பாட்டை எந்த ஒரு கொம்பனோ பெரிய ஒரு சமஸ்கிருத வித்வானோ ஒரு 10 வருஷம் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து டேபிள் மேலே உட்காந்து எழுதுனா கூட எழுத முடியாதுன்னு. என்ன இது பாருங்க, ஜட்டாடவி கலஜல பிரவாக பாவி தச்சலே கலே பலம் விலம்பிதாம்புஜங்க துங்க மாலிகாம் டமட்டமட்டமட்டமண்ணிநாத மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோத்துன சிவம் ஜட்டா கடாக சம்பிரமத் பிரமண்யலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்த்தினி தகத் 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 ஜ்வலல்லலாட்ரபட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே ரதிர் பிரதிக்ஷணம் மம தராதரேந்திர நந்தினி விலாச பந்து பந்துர ஸ்புரத்தி கந்தி சந்ததி பிரமோதமான மானசே கிருபா கட்டாட்ச தோரணி நிருத்த ருத்தராபதி क्वचिदंबरे मनो विनोदमेतु मत्वस्तुनी जटाभुजंग पिंगला स्फुरत्वनामणि प्रभा कदंब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदांध सिंधुर तरीय मेधुरे मनो विनोदमद्भुतम भर्दभूत भर्तरि सहस्रलोक्षण प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणे विदूषरांगिपीडभु भुजंग राजमालया निबद्ध जाट जूटक அதெல்லாம் வந்து மூலகம் பிணையில சொல்றாங்க. भुजंग राज मालया निबद्ध जाट जूटक चिरय चिराय जायताम चकोर बंधु शेखर ललाट चत्वर ज्वल धनंजय स्फुलिंग निपीत पंच चायकम नमन्निलिंप नायकम सुधा मयूक लेखया विराजमान शेखरम महाकपालि संपते शिरो जटाल मस्तुनः कराल बाल पट्टिका दगद्दगद्दगज्ज्वल धनंजयाहुति कृत प्रचंड पंच छायके धराधरेन्द्र नंदिनी कुचाग्र चित्र पत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीन मेघ मंडली निरुद्ध दुर्धर स्फुरत कुहू निशीतिनी तम प्रबंध बंद कंदर निलिंप निर्झरीघर स्तनोत कृत्य सिंदुर कलानिदान बंधुर श्रयं जगद्धुरंदर
प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिम प्रभ फलम विकंठ कंदली रुचि प्रबुद्ध कंदर स्वरच्चिदम पुरच्चिदम भवच्चिदम मकच्चिदम गजच्चिदांद कच्चिदम तमंत कच्चिदम भजे अखर्व सर्व मंगला कला कदंब मंजरी रस प्रवाह माधुरी विजृंभना मधुवृतम स्मरांतकं पुरांतकं भवांतकं मकांतकं गजांतकांतकांतकं तमांतकांतकं भजे जयध्वर विभ्रम भ्रमद्भुजंग भस्वसं धविर्निर्गमत्करं स्फुरत्करालभालहव्यवाट् धिमिद्धिमिद्धिमिध्वनिन् मृदंगतृंग मंगलम् ध्वनिक्रम प्रवर्तते प्रचंड तांडव शिवम् विचित्र तल्पयो भुजंगमैतिकचर गरिष्ठ रत्न लोष्टयो सुहृदि पक्ष पक्षयो तृणारविंद चक्र प्रजामहि महेन्द्रयो समम प्रवृत्तिक कदा सदा शिवम भजाम्यहम என்ன கேட்குறான் பாருங்க சிவங்கிட்ட. சிவபெருமானே, என்னைக்கு எனக்கு அந்த ஒரு நாள் வரும், நான் என்னைக்கு அந்த ஒரு ரத்னத்தையும் கரிஷ்ட ரத்ன லோஷ்டையோ, அதை ஒரு இரும்பு மாதிரி, அதை ஒரு கல் மாதிரி இரும்பையும் அதையும் ஒரு புல்லையும் பூனையும் ஒரு நல்ல பெரும் மனிதரையும் எல்லாத்தையும் நான் சமமா பார்க்கறது, ஒரு அந்த சிவஞான அனுபூதி அப்படிங்கிறது ருத்தத்துல நம்ம சொல்றோம், எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த ஒரு அனுபூதி என்னைக்குடா கிடைக்கும்னு சொல்லி, என்னைக்கு சுவாமி கிடைக்கும் எனக்கு அருள்வார்னு சொல்லி சிவங்கிற பிரார்த்தனை பண்றாருங்க. எவ்வளவு பெரிய ஞானி அவன், எவ்வளவு பெரிய பிரார்த்தனை வைக்கிறான் பாருங்க. அதனாலதான் ஆளுடைய பிள்ளையாரால், காளி ஞான சம்பந்த பெருமானால், காளி பிள்ளையாரால் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு பதியத்திலும் ராவணன் பேர். அவன் எவ்வளவு புண்ணியம், அவர் வாயில பார். எவ்வளவு பெரிய பக்தன். திருநாரவிந்த சக்ஷுஷோ பிரஜாமஹி மகேந்திரயோ சமம் பிரவர்த்திக கதா சதா சிவம் பஜே கதா நிலிம்ப நிர்ஜரி நிகுஞ்ச கோட்ட ரேவசன் விமுக்த துர்மதி சதா ஸ்திரஸ்ததம் மஞ்சலிம் விமுக்தலோலோச்சனோ லலாமபால லக்னக சிவேதி மந்திரமுச்சரன் கதா சுகி பவாம்யம். சிவமந்திரத்தை உச்சரிச்சுட்டு நான் என்னைக்கும் சுகமா இருக்கேங்க. சிவேதி மந்திரமுச்சரன் கதா சுகி பவாம்யம். இமாம் ஹி நித்யமேவ முக்தமுத்தமோத்தமம் தவம் பட்டன் ஸ்மரன் த்ருவன்னரோ விசுத்திமேத சந்ததம் ஹரே குரு சுபக்திமாசுயாதி நான்யதாகதிம் விமோகனம் ஹி தேகினம் சுசங்கரஸ்ய சிந்தனம். சங்கரஸ்ய சிந்தனம், ஈஸ்வரன் சிந்தனையில் எப்பவும் இருங்க. பூஜாவசான சமயே தசவக்திர கீதம். பூஜை பண்ணும்போது இந்த தசவக்திரம், அதாவது 10 தலைகளை உடைய 10 வாய்களை உடைய ராவணன் சொன்ன இந்த பாட்டை பூஜை காலத்தினாலும் பிரதோஷத்தினாலும் படிச்சா என்ன பலன்னு பலசுருத்திய போடுறாரு இங்க திருக்கடைக்காப்பு மாதிரி. பூஜாவசான சமயே தசவக்திர கீதம் யம்பு பூஜன பரம் படத்தி பிரதோஷே தசிராம் ரத கஜேந்திர துரங்கயுக்தாம் லக்ஷ்மீம் சதைவ சுமுகீம் பிரததாதி சம்பு அப்படின்னு அதுக்கு ஒரு பலனை சொல்றார். எவ்வளோ பெரிய இந்த காஸ்மிக் டான்ஸ் என்று நடனம், அதாவது நம்முடைய சாட்டியக்குடியாரின் திருநடனம் என்று கரூரார் சொல்லக்கூடிய அந்த நடனத்திற்கு ராவணன் எழுதிய பாட்டு. திருமூலர் அன்னைக்கு எழுதிட்டார். வேதங்களாட மிகு ஆகமம் ஆட கீதங்களாட கிளரண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதன் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே. வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளரண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட. அந்த பிரிட்ஜ்காப் சொன்ன மாதிரி இன்னும் மேற்று பலன் சொன்னார் இல்லையா, அது மாதிரி காளியோடாடி காளியோடாடி கனகாசலத்தாடி கூளியோடாடி குவலயத்தே ஆடி நீடிய நீர் தீ கால் நீல் வானத்தேயாடி. பஞ்சபூதங்கள். நீடிய நீர் தீ கால் நீள் வானத்தேயாடி நாளுறு அம்பலத்தே ஆடும் நாதனே. திருமூலர். என்ன இதுதான் நடராஜ தத்துவம்.
என்ன சரிங்களா? இப்போ ஒரு சாட்டியக்குடியார் வந்து ஜதிக்கு ஆடினாரு. அந்த ஜதி யாருன்னா எனக்கு தெரியல. அந்த லாவண்யா சொல்லுச்சு. என்னன்னா, "ஜதி வந்து யாரும் இல்ல சாமி. சதின்னாக்க அம்பாள் தான். இப்போ நீங்க இது சிதம்பரம்னாலும் சரி, மதுரைனாலும் சரி, எங்கேயுமே அம்பாள் ஆதிக்கம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது சொல்லுச்சு. அப்ப சதின்னா எப்படி அம்பாள் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த பழைய காலத்துல ஒரு சினிமால ஒரு பாட்டு இருக்கு. என்ன, "சதிபதி விரோதம் மிகவே" அப்படின்னு ஒரு ஜெமினி கணேசன் அந்த ஒரு பழைய பாட்டு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, இதான் இதான் காஸ்மிக் டான்ஸ். அதனால இந்த அகம்பா இந்த அதாவது என்னது, "வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதி நான்." அவன் வீட்டுக்கு ஒழுங்கா வரமாட்டான். அதனால சொல்றேன் பாருங்க. "வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதி நான். நம்பிடச் செய்வார் நேசம் நடிப்பதெல்லாம் வெளிவேஷம்." அதனால சதின்னாக்க இங்க மனைவின்னு அர்த்தம். அதனால சிதம்பரத்துலயும் வந்து இதே கதை தான். ஓகே. நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சிதம்பரத்துல ஐயா ஆதிக்கம்னா அங்க அம்மா ஆதிக்கம். ஏன்னா தாளம் போடுறது யாரு? ஜதின்னா 2 மீனிங் இங்க இப்போ வந்துருச்சு. சரிங்களா? அம்மாள் அப்புறம் தாளம் 2மே அவங்க தான். ஓகே. ஏன்னா அந்த ஒலி கொடுக்குறவங்க யாரு? சம்பந்தருக்கு ஒலி கொடுத்தாங்கல்ல அம்பாள் தானே. அதே மாதிரி உடுக்கைக்கு ஒலி கொடுக்குறவங்க யாரு? இவங்க தான். அதனால சிவாய நம. இந்த அருமையான வாய்ப்பளித்த இது எத்தனை நாள்னு கூட தெரியல. ஸோ இவ்வளவு நாளா இந்த ஒரு ஞான வேள்வியை அயராமல் கொண்டு வந்து இன்றைக்கு வரை தளராமல், மனம் தளராமல், உற்சாகத்துடன், ஊக்கத்துடனும் ஒரு பாதி கரைக்கு மேல பாதி கிணறை தாண்டிட்டாங்க. எப்பவோ தாண்டிட்டாங்க. பாதி கிணறை தாண்டி 3/4 கிணறை நெருங்கிக் கொண்டிருந்து முழு கிணறையும் தாண்ட இருக்கும் லாவண்யாவிற்கு நன்றி கூறி, வாழ்த்து கூறி, இறைவன் அவர்களை நீண்ட காலம் நல்ல ஆயுளோடும், ஆரோக்கியத்தோடும், அவர் குடும்பத்தினரையும் அவ்வாறே வைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். சிவாய நம, சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம்.